பெருங்குடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குழாய் வெடித்து விபத்து நிகழ்ந்த இடத்தில் புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முகேஷ். அவரோடு பேசலாம். முகேஷ், இன்று காலையிலேயே இந்த விபத்து குறித்த விவரங்களை புதிய தலைமுறை வெளியிட்டது. தற்பொழுது அங்கு மீட்பு பணிகள் தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கு? விவரம். கார்த்திகா, நேற்று நள்ளிரவு முதல் செய்தியாக புதிய தலைமுறையிலிருந்து செய்தி ஒளிபரப்ப தொடங்கியது. அது முதல்ல தற்போது வரை பணிகள் தொடங்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். நேற்றிலிருந்து புகார் அளித்து வருகிறோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மின் இணைப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த தண்ணீரை அகற்றுவதற்கோ குடிநீர் இணைப்பை வழங்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், மின்மாற்றியை அகற்றுவதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன்னா மின்மாற்றி அமற்றி புதிய மின் இணைப்பு கொடுத்தால்தான் நீர்நிலை நீர்த்தேக்கத்தை தொட்டியிலிருந்து மறுபடியும் நீரை ஏற்ற முடியும் அல்லது சம்பில் இருந்து ஏற்ற முடியும் என்ற தகவல்களை பதிவு செய்திருந்தார்கள். அந்த பதிவையும் நாம் இன்று காலையிலிருந்து வெளியிட்டு வருகிறோம். தற்போதைய நிலையில் சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மின்சாரத்துறையினரும் அந்த மின்மாற்றியை மாற்றுவதற்கான கிரேனை கொண்டு அகற்றுவதும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது கீழே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பட்சத்தில் தான் இந்த குழாயில் ஏற்பட்டக்கூடிய அடைப்பை மேலே நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வந்த குழாய் அடைப்பை அகற்ற முடியும். அந்த அடைப்பை சரி செய்த பிறகு, அந்த விரிசலை சரி செய்த பிறகுதான் தண்ணீர் முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட்டு இந்த இடம் சீர் செய்ய முடியும். எனவே அதன் அடிப்படையில் மின்வாரிய ஊழியர்கள், அதே போல சென்னை மாநகராட்சி ஊழியர்கள், மெட்ரோ வாட்டர் ஊழியர்கள் என அனைவரும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக டிராக்டர் மூலம் பம்ப் செட் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மழைநீர் வடிகால் கால்வாயில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல இந்த நேரடியாக தினேஷ் காட்டியிருக்கிற காட்சியில் மின்மாற்றியை அகற்றி அந்த தற்போது இந்த 11 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் மின்வாரி மாற்றியானது முழுவதுமாக சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை மனித உழைப்பு மூலம் அகற்றுவதை விட இது போன்ற கிரேன் மூலம் அகற்றினால் பணிகள் வேகமாக முடியும் என்ற அடிப்படையில் கிரேன் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அதற்கான காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். எனவே இந்த இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளாக இந்த தண்ணீர் அகற்றப்பட்டு மின்மாற்றி அகற்றப்பட்டு விட்டாலும் முழுமையாக தண்ணீர் இணைப்போ மின் இணைப்போ கொடுப்பதற்கு மாலை நேரத்திற்கு வரை ஆகிவிடும் என்று இந்த அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பணிகள் முழுமையாக முடிவடையும் பட்சத்தில் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் இயல்பு நிலை திரும்பும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய மக்கள் முழுவதுமாக எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக முகேஷ், சீக்கிரமாக இந்த சீரமைப்பு பணிகள் முடிவடைய வேண்டும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.